இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையுமாய் வாழ்த்துகிறேன். ஆல் நேஷன் வர்ஷிப் சென்டர் எங்களுடைய ஊழியத்திலே ஜீவாப்பம் என்றதான நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை தியானத்துக்கென்று ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நாம் திருடன் என்று சொல்லும் பொழுது அந்த திருடன் எப்பவுமே வெளியேற பெற்றதான ஒரு பொருளைத்தான் திருட வருவானே தவிர குறைந்த மதிப்புள்ளதை எதையும் அவன் திருட வரமாட்டான். வேதத்தில் கூட இயேசு கிறிஸ்து ஒரு தடவை இப்படியாய் சொல்லுகிறார். யோவானின் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாய் அவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமாய் இருக்கவும் வந்தேன். இப்படியாய் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு காரியத்தை, உண்மையை சொல்லுகிறார். திருடன் இந்த உலகத்திலே அவன் திருடுகிறதெல்லாம் விலையேற பெற்றதான பொருட்களாய் இருக்கிறது. யாராவது பார்க்காத நேரத்திலே, ஜனங்கள் தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்திலே, அல்லது வீட்டை பூட்டி வைத்து இருக்கும் பொழுது, வெளியே போயிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், அந்த வீட்டில் இருக்கிறதான விலையேற பெற்ற பொருட்களை அவன் திருடி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறது, திருடன் எதை திருடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது பொன்னும் வெள்ளியும் திருடத்துக்கு அவன் வரல. இந்த திருடன் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த திருடனுடைய பெயர் சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. சாத்தான் அவன் என்ன திருடுறதுக்கு நம்மிடத்தில் வருகிறான்? அவன் நம்ம கிட்ட இருக்கிறதான பொருள், அந்தஸ்து, இப்படியாய் அவன் நம்மிடத்தில் திருட வருகிறான். இதெல்லாம் அவ்வளவு பெரியதான ஒரு மதிப்புக்குரியது அல்ல. அவன் திருட போகிறது என்ன என்று சொன்னால், விலையேற பெற்றதான உங்களுடையதும் என்னுடையமான ஆத்மாவையும் ஜீவனையும் திருடுறதுக்கு தான் அவன் வந்தான். அவன் திருடன் இந்த உலகத்துல திருடும் பொழுது எல்லாமே பூட்டி வச்சிருப்பாங்க பாருங்க. ஆனா அவன் என்ன செய்வான், அந்த அழகான பெட்டியா இருக்கலாம், எவ்வளோ அந்த நல்ல கெட்டியான பெட்டியா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் அழிச்சு போட்டுருவான், ஒடிச்சு போடுவான், நாசம் பண்ணி போட்டுருவான். அதுக்கு பிற்பாடு அந்த விலையேற பெற்றதான பொருட்களை அவன் எடுத்துன்னு போறதை நம்ம பார்க்கணும். அதே போலதான் பிசாசானவன் நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஜீவன் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது. உங்களுடைய சரீரத்திலும் கூட அது இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் என்றால், இது விலையேற பெற்றதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலேயே இந்த சரீரம் நமக்கு கொஞ்ச நாள் வாழுகிறது. ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த ஜீவனோ நித்தியத்துக்காக இருக்க போகிறது. அதனால இதை திருடி தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய பரலோகத்தில் அவர் வாழ்கிற அந்த இடத்திலிருந்து நம்மை போகாதபடிக்கு நம்ம ஆன்மாவையும் நம்முடைய ஜீவனையும் அவன் திருடிட்டான். எப்படி திருடுனா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது,